இந்த மாதிரி எஜுகேஷன் லோன் எல்லாம் இருந்ததுன்னா, இந்த கடன் எல்லாம் இருந்ததுன்னா, முதல் கடன் பிரச்சனைகளை தீர்த்தணுங்க. கடனை வச்சுக்கிட்டு நான் வந்து சேமிப்பு கொள்ள போறேன்னு சொன்னா, அது உபயோகம் இல்லாத விஷயமா மாறி போயிடும். ஏன்னா, இங்க நீங்க வட்டி கட்டிட்டு இருப்பீங்க. அங்க அந்த சேமிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல கை கொடுக்காதுங்க. எந்த கடனா இருந்தாலும் சரிங்க, முதல் கடனை முடிச்சிடணுங்க. உங்களோட உழைப்புல வர்ற அந்த சம்பளத்துல முதல் கடனை முடிச்சுட்டு மைண்டை வந்து ஃப்ரீ பண்ணிடணுங்க. ஏன்னா கடன் இல்லைனா தான் நீங்க வந்து அடுத்த நிலைக்கு போக முடியும். இல்லைன்னா அது உங்களை வந்து உறுத்திக்கிட்டே இருக்கோங்க. அது எஜுகேஷன் லோனா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் உடனடியாக கடன் இருந்ததுன்னா அந்த கடனை முடிக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு சேமிப்புக்கு தானாகவே நம்ம வந்து வந்துடுவோங்க. ஓகே சார், இப்போ நிறைய நம்ம கேள்விப்படுறது வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது. எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நம்ம இந்த சேவ் பண்ணிட்டு அது நமக்கு கடனெல்லாம் அடைச்சிட்டு நமக்கு தேவையான விஷயங்களெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறத தொடங்கணுமா, இல்லை நம்ம எமர்ஜென்சி ஃபண்டை தொடங்குறோம் அப்படின்னும் போது எப்போ தொடங்கினா கரெக்டாக இருக்கும், இல்லை எவ்வளோ ஒரு அமௌண்ட் வச்சுருக்கணும் எமர்ஜென்சி ஃபண்டில்? ஒருத்தர் வேலைக்கு போகிறாருன்னாங்க, கண்டிப்பாக 3 மாதம் சேலரி வந்துங்க அவருக்கு வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு 3 மாதம் பத்தாதுங்க, 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக வந்து இருந்தாகணுங்க. முதல் எமர்ஜென்சி ஃபண்டை தான் ரெடி பண்ணணுங்க. இப்போ ஒருத்தர் வேலைக்கு போகிறாருன்னா இம்மிடியேட்டாக வந்து என்ன பண்ணணும்னா, நான் வந்து 20,000 50,000 1,00,000 சம்பாதிக்கிறோம்னாங்க, அதில் வந்துங்க ஒரு 20% முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அதை வந்துங்க எமர்ஜென்சி ஃபண்டாக எடுத்து வச்சிடணுங்க. ஒரு வருடம் கழித்து நம்ம பார்க்கும்போது ஒரு வருடம் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸோட நெட் அமௌண்ட் வந்து நிற்கணுங்க.